3 times அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு யாரையும் கண்ணுக்கு தெரியாது, எங்க அம்மா தெரியல, எங்க அப்பா தெரியல, என் தம்பி தெரியல, என் பொண்ணு தெரியல, யாருமே தெரியல. ஐயோ எப்படி நான் இங்க வாழ்வேன், இங்க வாழ்றதுக்கான எந்த அறிகுறியுமே எனக்கு தெரியலையே, இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்க, மீண்டும் என்ன காயதானம் படுத்துவாங்க. நான் ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாக் பேப்பர் வரும், எதுவுமே தெரியாது. அதுல இருந்து தெளியணும்னா 2 வருஷம் ஆகும். எனக்கெல்லாம் 2 வருஷம் ஆச்சு. இவ்வளோ படிச்சு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சு இவ்வளோ போராடுற எனக்கு 2 வருஷம் ஆச்சுன்னா, சாதாரண பெண்கள் இப்பதான் வெளியே வராங்க ஒவ்வொருத்தரா. அந்த விட்டில் பூச்சிகளை எல்லாம் கசக்கி புளிஞ்சு அதுகளை ஒண்ணுமே இல்லாம ஆக்குற இந்த சமுதாயம் எவ்வளவு கேடுகட்ட மனநிலை கொண்ட சமுதாயம். இப்ப நான் டெய்லி போட்டோ போடுறேன், என்னையெல்லாம் வாழவே கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைச்சது, வாழ்ந்துகிட்டு இருக்கேன்டாங்கிறதுக்காக நான் போட்டோ போடுறேன். ஒருத்தன் கீழே என்ன இந்த போட்டோலாம் வச்சு பிசினஸ் பண்றியான்னு கேட்கிறான். அதை நம்ம படிக்கல, நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறாங்க. நான் இன்னும் கூட கொஞ்சம் அழகா இப்படி போட்டோ போட தோணுச்சு, இன்னும் வாழ்வேண்டா, உனக்காகவே இன்னும் வாழ்வேண்டான்னு. அது மாதிரி வாங்க போல்டாங்கிற. நம்ம என்ன பண்றோம் நமக்கு தெரிஞ்ச போது நம்ம ஏன் அடுத்தவங்களோட கமெண்ட்ஸுக்கு பயப்படுறோம்? அப்படியே இருந்தாலும் உன் தலைவிதி அதுதான்னா அதுல இருந்து கடந்து வா. உலகத்துல யாருமே நல்லவங்க கிடையாது, நம்ம மட்டும் ஏன் நல்லவங்களா யோசிக்கிறோம்? எல்லாமே சரியா பண்ணுங்க. அதுல எது சரி எது தவறுன்னு உங்களுக்கு தெரியும். எது பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு வந்துகிட்டே இருங்க. எதெல்லாம் சந்தோஷம் கிடைக்குதோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல சந்தோஷம் தரதும் சில நேரங்கள்ல வலிக்கும், துக்கத்தை ஏற்படுத்தும். அங்கிருந்து விடுபடுங்களேன். அந்த விடுபடுறதுக்கான நேரங்கள் தான் நம்மளுடைய அறிவு வளரும்.